நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கும் தேவன். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் படிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்படின்னா என்ன? நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரை நேசித்தவங்க எல்லாம் சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு அவரை அறியாத ஜனங்கள் எழுப்பினார்கள். அல்லேலூயா. ஏன்? ஆண்டவரே நீர் உடனே பேசு. நாமமே நீர் கொடுக்கும் அறிவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகல நாட்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஆனால் அவங்க செத்து போன பின்பு, அவர் சேர்க்கப்பட்ட பின்பு வேறொரு சந்ததி எழும்பிற்று. எந்த சந்ததி எழும்பிற்று? அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிற்று. அருமையான சொன்னாங்க. ரசிகர்கள் இல்லாவிட்டால் இப்படி தெரியும். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்தார்கள். அல்லேலூயா. உங்க அப்பா இயேசு சாமி இதை செஞ்சார். எனக்கு இயேசு சாமி உயிர் காத்தாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இதை பிதாக்கள் சொல்ல மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய வசனத்தை நல்லா படிச்சிருக்கீங்க, பட்டதாரி ஆக போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பட்டத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக பிரயாசப்பட்டு எத்தனையோ தூரத்துல இருந்து வந்து உங்களுக்கு கற்றுவித்த ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். பிரயாசப்பட்ட பாஸ்டர் பாக்கியநாதனுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. வாயை திறந்து கண்டிப்பா ஆண்டவரே எனக்கு இந்த ஆத்திரமா செஞ்சிருக்காரு நம்ம பிள்ளைங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? 3 காரியம் சொன்னாங்க. நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சும்மா வாய் மூடிட்டு எத்தனையோ பிரச்சனை சொல்ல, ஆனா அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் நினைக்கிற பாஸ்டர் வந்துட்டு பாரத் அறிவுரைகளை சொல்லுவார் கூப்பிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாக எல்லாரும் அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. படிப்போமா? எபேசியர். இது நமக்கு எல்லாம் தேவையானது. இந்த ஆயுதம் தான் நமக்கு. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். சரி, நல்லா கவனமா கேளுங்க. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறனா திராணி உள்ளவர்களாக ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து கொடுத்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒண்ணு என்ன? நம்பர் 1, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. அல்லேலூயா. என்ன பெல்ட்? The truth of belt around your waist. Hallelujah. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. அல்லேலூயா. அறையில் என்ன கட்டிக்கணும்? சத்தியம். என்ன வந்தாலும் நான் சத்தியத்தை சொல்லுவேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் சத்தியம் தெரியுமா? சத்தியத்தை நல்ல ஆழமா கத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த போர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இவரை அழைத்து வந்து இவருக்கு போதித்த அருமையான பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். கூடவே படித்த மற்ற மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சத்தியம் என்னும் கட்சியார் கட்டினாலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்ன? பிரஸ்ட் பிளேட். சரி,
நீதி என்ற மார்க்கவசை தரித்தலாம். ஹalleluya. மார்புல ஒண்ணும் வந்து தாக்க கூடாது. மார்க்கவசை தரித்துக்கிறோம். என்ன நீதி? நான் நீதியே செய்வேன். ஹalleluya. நம்ம எல்லாம் நீதிமான்கள். ஹalleluya. ஹalleluya. அப்புறம் அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதத்தை கால்களுக்கு போலாம். என்ன சமயத்திலும் ரெடி. எப்ப செருப்பு போடுவோம்? வெளியே போறதுக்கு தயாரா. ஹalleluya. எந்த சமயத்திலும் என்னவா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதத்தை ரெடி. ஆயத்தம் என்னும் பாதத்தை கால்களுக்கு போலாயும் பொல்லாங்கையும் அக்கினி ஆத்திரங்களாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாருக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும். ஹalleluya. விசுவாசம் இருக்கு. ஹalleluya. எல்லாம் அழுகி போயிடும். ஹalleluya. விசுவாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹalleluya. என் தேவன் என்னை காப்பாற்றுவார் இருப்பார். என்ன சும்மா இயேசு சொல்லிட்டீங்களா? என் தேவன் ரட்சித்தா இருப்பார். அவர் சொன்ன சாட்சியை சொன்னாலே போதும். ஆண்டவர் நான் இருக்கிறதுல இருந்தப்ப எனக்கு உதவி பண்ணினார். சாகிற நிலைமையிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஹalleluya. என் மனைவிக்கு சுகத்தை கொடுத்தார். என் மகனுக்கு கொடுத்த சுகத்தை கொடுத்தார். ஹalleluya. எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். என்னவா? பொல்லாங்கினி நகினி அவர்களெல்லாம் அவித்து போடப்பட்ட எல்லாருக்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தை பிடித்தவர்களாம் நில்லுங்கள். படுத்துங்கள் சொல்ல, உட்காருங்கள் சொல்ல, நில்லுங்கள். ஹalleluya. அப்புறம் ரட்சணியம் என்னும் தலைசீராவையும். ஹalleluya. ரோட்ல போன ஹெல்மெட் இல்லாம புடிச்சுப்பான். ஏன்னா செத்து போயிருவையா நீ. ஆனா நமக்கு தலைசீரா. ஹalleluya. நமக்கு தலைசீரா என்ன? ரட்சணியம் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தை. ஹalleluya. பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் பாதுகாப்புக்கு. ஆனா ஆயுதம் தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. எப்ப பார்த்தாலும் யார் சொன்னாலும் கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு. அதை சொல்லுங்க. ஹalleluya. தேவ வசனம் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஹalleluya. எல்லா சமயத்திலும் என்னென்ன சந்தர்ப்பம் வந்தாலும் ஹalleluya. எந்த சமயத்திலும் எல்லா விதமான சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல ஜெபமாக விழித்திருங்க. ஹalleluya. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கேட்பார் கடந்து. ஹalleluya. சகல பரிசுத்தவான்களுக்கும் செய்யும் ஜெபங்களோடும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ராஜா, ஆமென். சொன்ன அறிவுகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கற்றுக் கொடுத்தீர். அருமையான பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர். சொன்ன அறிவுகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் ஆம் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழித்து நம்முடைய வார்த்தை ஒரு காலம் மாறாத தேவன், மாறாத நேசர்களோடு இருப்பதற்காக தொடர்ந்து காத்திருக்கிறது. ஆராதனை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பால்களை பாடி அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பட்டம் வாங்க போகும் அருமையான பட்டதாரிகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். சபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல தந்தையே. ஆமென். சொல்லுங்க.